ஸோ இந்த நிதி பொருளியல்ல முக்கியமா பொது நிதியோட கொள்கையோட உள்ளடக்கங்களை பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பொது நிதியை பொறுத்த வரைக்கும் 5 விதமா பிரிக்கிறாங்க. இதோட கொள்கையை எத்தனை விதமா பிரிக்கிறாங்க? கிளாஸ் லிங்கா யாருதான் அறிவாளி? ஓ, கன்ஃபியூஷன்ஸ் வேற வரும். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸ்ல கொடுத்த லிங்க் வந்து ஒன்லி ஃபார் மேக்ஸுக்கு மட்டும் தான், சரிங்களா? ஸோ அது மேக்ஸ் கிளாஸுக்கு அதை யூஸ் பண்ணிக்கோங்க, இந்த கிளாஸுக்கு இதை யூஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை பின் பண்ணி வைக்கிறேன், அப்பப்போ இதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. 30 days சரிங்களா? ஸோ இந்த நிதி பொருளியலை பொறுத்த வரைக்கும் இதை எத்தனையா பிரிக்கிறாங்க? 4 வகையா பிரிக்கிறாங்க. அதுல ஒன்று பொது செலவு, இன்னொன்று பொது வருவாய், பொது கடன், பொது நிதி நிர்வாகம் மற்றும் கூட்டாட்சி முறை, அதாவது மத்திய மாநில அரசாங்கத்தோட நிதி பகிர்வுகள், சரிங்களா? இந்த பொது செலவை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசு என்ன பண்ணுது? அதிகபட்சமா ஒரு பொதுமக்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் பண்றதுக்கு அவங்க என்ன பண்றாங்க? நிறைய வித பணிகளை மேற்கொள்றாங்க இல்லையா? ஸோ இந்த செலவுகள் எல்லாமே மேற்கொள்ளக்கூடியவை, அதுக்கு தேவையான திட்டங்களுக்கு ஒதுக்கக்கூடிய பணிகளுக்கு தேவையான பணங்கள் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு தேவையான மதிப்பு பணம் எல்லாமே எதை பேஸ் பண்ணி வரும்? இந்த பொது செலவுல தான் வரும். ஸோ நாட்டில் உள்ள எல்லா மாநிலங்களுக்கும் எல்லா யூனியன் பிரதேசங்களுக்கும் உள்ள ஒரு அமைப்புகளான ஒரு வேளாண் நிறுவனத்தை உருவாக்கணும். ஸோ இல்ல வேளாண்மை துறையை பெருசாக்கணும், தொழில் துறையை பெருசாக்கணும், கனரக உற்பத்தி, அதே போக இலக்கரக வாகனங்கள் உற்பத்தி, இந்த மாதிரி பல்வேறு துறைகள் இருக்கு இல்லையா? இந்த துறைகளுக்கு தேவையான பொதுவான ஒரு விஷயங்கள் எதால அனுசரிக்கப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட மத்திய அரசாங்கத்தால. ஸோ இந்த மத்திய அரசாங்கங்கள் எதை பேஸ்ல எல்லாம் வந்து இதை கண்காணிக்கிறாங்களோ அதுக்கு எல்லாமே என்ன பண்ணணும்? பொதுவா அவங்க ஒரு பணத்தை வச்சிருக்கணும் இல்லையா? ஸோ இவங்க என்ன பண்ணணும்? எல்லாருக்கும் சேலரி ப்ரொவைட் பண்ணணும், அதே போல அந்த திட்டங்களுக்கு தேவையான பணத்தை ஒதுக்கணும். இப்படி பல்வேறு விதமான செலவுகள் இருக்கிறது எல்லாமே எது பேஸ்ல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பொது செலவுகள்ல வரும். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா மத்திய அரசாங்கத்தோட பொதுவான செலவுகள் எல்லாமே எதுல பேஸ் பண்ணி வரும்னா இந்த பொது செலவுல பேஸ் பண்ணி வரும். செலவை பார்த்தாச்சு. ஸோ இதுல வருவாய் எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அரசு பெறுகிற வருவாய் ப்ரீவியஸ்லயே நம்ம பார்த்தோம். எதன் மூலமா உங்களுக்கு கிடைக்கும்? இந்த வரிகளின் மூலமாகவும் அதே போல வரி அல்லாத வருவாய் மூலமாகவும் கிடைக்கும். அப்புறம் எதுல இருந்து கிடைக்கும்? இதர வருவாய்கள் மூலமா கிடைக்கும். ஸோ இதுல வரியை பொறுத்த வரைக்கும் நம்மளோட என்ன சொல்லியிருக்கோம்? நேர்முக வரிகள், மறைமுக வரிகள் இருக்கு இல்லையா? ஸோ இதன் மூலமா எல்லாமே யாருக்கு வரும்? மத்திய அரசாங்கங்களுக்கும் மாநில அரசாங்கங்களுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் கிடைக்கும். ஸோ இதுல இந்த வரி பகிர்வை பொறுத்த வரைக்கும் பொதுவா இதை யாரு ஹேண்டில் பண்றா அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இந்த நம்மளோட மத்திய அரசாங்கம். அடுத்ததா பொது கடன். இந்த பொது கடன் அப்படிங்கிறப்ப பாத்தீங்க அப்படின்னா இதுல சொல்லுவாங்க இல்லையா, எங்க அப்பா எந்த இடத்துலயும் கை நீட்டி யார்ட்டையுமே காசு வாங்கினது கிடையாது, இந்த ஒரு படத்துல கூட வரும் இல்லையா? ஆனா அவர் பேர்ல 3 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்த மத்திய அரசாங்கம் என்ன பண்றாங்க அப்படின்னா நாட்டோட பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்காக வெளிநாடுகள்ல இருந்தும் உலக வங்கிகள் கிட்ட இருந்தும் என்ன பண்றாங்க? கடன் வாங்குறாங்க. அந்த கடனை வாங்கி கொண்டு வந்து தான் என்ன பண்றாங்க? இங்க இந்த செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்தி பொருளாதாரத்தை முன்னிட்டு கொண்டு போறாங்க. ஸோ இதுல உலக நாடுகள்ல இருந்து கடன் வாங்குறது, அதே போல உள்நாட்டு கடன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பொதுமக்கள் கிட்ட இருந்து கடன் வாங்குறது. இந்த பொதுமக்கள் கிட்ட இருந்து எங்க அரசாங்கம் கடன் வாங்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வங்கி கணக்கு இருக்கு இல்லையா? அந்த வங்கி கணக்குல நம்ம என்ன பண்றோம்? ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் தொகையை நம்ம ஒரு சேவிங்ஸாவோ இல்ல ஏதோ ஒரு விஷயத்துக்காகவோ நம்ம போட்டு வச்சு டிரான்சாக்ஷன் நம்ம பண்ணுவோம் இல்லையா? இந்த டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆண்டு வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா இதுல அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு 7% இல்ல 8% அந்த அமௌண்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்க? இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க இல்லையா? அது எங்க இருந்து வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பணத்தை கொண்டு போயிட்டு இந்த மத்திய அரசாங்கம் அவங்களுக்கு தேவையான எந்தெந்த விஷயங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுமோ, மூலதனங்கள் எங்க வாங்க வேண்டி வருதோ, அவங்களுக்கு பொருளாதார சிக்கல்கள் எங்க இருக்கோ அந்த எல்லா இடத்துலயும் என்ன பண்ணுவாங்க? இந்த பணத்தை யூஸ் பண்ணுவாங்க. அதன் மூலமா என்ன கிடைக்கும்? மைய வங்கிகள் கிட்ட இருந்தும் இவங்க கிட்ட இருந்தும் இவங்களுக்கு கடன் கிடைக்கும். கடன் கிடைக்கிறதால இவங்களுக்கு தேவையான பண வசதி கிடைக்கும். அதன் மூலமா பயன்படுத்தி அதுல இருந்து லாபத்தை ஈட்டிட்டு என்ன பண்ணுவாங்க? ரிட்டர்ன் அதை வட்டியோட ரிட்டர்ன் பண்ணுவாங்க. அந்த வட்டி அமௌண்ட் தான் நமக்கு என்ன வருது? நம்மளோட வங்கி கணக்குல வட்டியா வந்து சேருது. ஸோ இதுல வெளிநாட்டு கடன் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்றது உலக வங்கிகள்கிட்ட இருந்தோம், அதே போல இந்த IMF இருக்கு இல்லையா? பன்னாட்டு நிதி நிறுவனம், இந்த வேர்ல்டு பேங்க்லயும் IMFலயும் தான் மேக்சிமம் கடன் இங்க இந்திய அரசாங்கம் வாங்குது. அடுத்ததா நிதி நிர்வாகம். இந்த நிதி நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் நிதி சார்ந்த நடவடிக்கைகள் சிம்பிளா முடிச்சலாம். ஒரு அரசாங்கம் நிதி சார்ந்த நிர்வாகம் அப்படிங்கிறப்போ இந்த மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம், அதே போல உள்ளூர் அரசாங்கம் இது எல்லாமே என்ன பண்ணுது? நிதியை பேஸ் பண்ணி அதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்றாங்க, எந்த முறையில அதை கொண்டு போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணி அதன் மூலமா லாபத்தை ஈட்டுறாங்க அப்படிங்கறத பத்தி சொல்றதுதான் இந்த நிதி நிர்வாகம். தென் அடுத்ததா ஃபைனல் ஒன் கூட்டாட்சி நிதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கூட்டாட்சி அப்படிங்கிறது சிம்பிளா நமக்கு எடுத்து வரைக்கும் மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் என்ன பண்றது? ஒன்னு சேர்ந்து அவங்களோட மத்திய அரசும் மாநில அரசும் அதே போல உள்ளூர் அரசுங்களை ஒன்றிணைத்து இந்த நிதியை சுமூகமான முறையில எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம பிரிச்சு கொண்டு போயிட்டு என்ன பண்றது? இவங்க இந்த கிராமப்புற வளர்ச்சிகள்ல இருந்து வளர்ச்சி திட்டங்களுக்கு
பயன்படுத்துறது. அதே போல இந்த வரி பகிர்வு எப்படி இருக்கணும்? சமமா இருக்கணும். சோ இப்படிப்பட்ட விதிகள் எல்லாமே இந்த கூட்டாட்சி முறை பத்தின பொதுநிதி கொள்கைகள் இந்த கூட்டாட்சி முறையில தான் வரும். சரிங்களா? இந்த 5 தான் பொதுநிதி கொள்கையோட உள்ளடக்கங்கள். இந்த 5 பேஸ் பண்ணி தான் நிதி பொருளாதாரம் நம்மளோட இந்திய நாட்டுல கடைபிடிச்சிட்டு வரோம். நோட் பண்ணியாச்சா? தென் அடுத்ததா பட்ஜெட், ஆண்டு நிதிநிலை அறிக்கை. இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கை பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் இந்திய நிதித்துறை அமைச்சகம் தான் நாட்டோட பிஸ்கல் பாலிசி, அதாவது நாட்டோட நிதி கொள்கையை என்ன பண்றாங்க? நடைமுறைப்படுத்துறதுக்கு கொண்டு வராங்க. இந்தியாவின் நிதித்துறை அமைச்சகம். இந்த நிதித்துறை அமைச்சகம் என்ன பண்றாங்க இந்த நிதி கொள்கையில அப்படின்னா, இவங்களோட வரவு செலவு விவரங்களை ஒரு அறிக்கையை தாக்கல் பண்றதுதான் இவங்களோட வேலை. அதாவது நாட்டோட வரவு செலவை கொண்டு வந்து கொடுக்குறது. இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதுவுமே சேம் இதே தான். முந்தைய காலம் நடைமுறை நடந்துட்டு இருக்க இப்ப இந்த ஆண்டு, அதே போல அடுத்த ஆண்டு. இதை பொறுத்த வரைக்கும் 3 பகுதிகளா கொண்டு வருவாங்க. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் மாதிரி ஆல்ரெடி முன்னாடி செயல்பட்டு இருந்த அந்த ஒரு சில திட்டங்கள், அந்த திட்டங்கள்ல இருந்து சக்சஸ் ஆச்சுன்னா அதை விட்டுருவாங்க. இன்கேஸ் அது ஃபெயிலியர் ஆகுது, இல்லை அதுக்கு கண்டினியூஷன் தேவைப்படுது அப்படின்னா அது என்ன பண்றது? இந்த ஆண்டு நிதி அறிக்கையிலையும் அதுக்கு தேவையான ஃபண்டை அலோகேட் பண்றது. அதே போல இதுல வந்து இந்த நிதி அறிக்கையை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டார்கெட் வந்து 2 விதத்துல பேஸ் ஆகும். ஒன்னு குறுகிய காலம், இன்னொன்னு நீண்ட காலம். இதை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஒவ்வொரு ஆண்டுமே இது வந்து மாறுபடும். அந்த ஆண்டுல நம்மளோட டார்கெட் வந்து 2030 இல்ல 2050 2070 வாட்டவர் எதை நிர்ணயிச்சாலும் அதுக்கேற்ற அமௌண்ட் என்ன பண்ணுவாங்க? அந்த ஆண்டுக்கான நிதி அறிக்கையிலே அதை வெளியிட்டுருவாங்க. சரிங்களா? இந்த நிதி அறிக்கைக்கு இந்திய அரசியலமைப்பு பிரிவு 112 வழிவகுக்குது. இந்த நிதி வருடாந்திர நிதிநிலை அறிக்கையில என்னென்ன இருக்கணும், எப்படி இருக்கணும், அதை எப்படி சமர்ப்பிக்கணும், இதுக்கான ஒரு சில வழிமுறைகள் எல்லாமே இருக்கு. அந்த வழிமுறைகள் தான் என்ன, யார் சொல்றது? பிரிவு 112, ஆர்டிகல் 112 வருடாந்திர நிதிநிலை அறிக்கையை பத்தி சொல்லுது. ஜஸ்ட் நோட் இட் டவுன். சரிங்களா? இதை பொறுத்த வரைக்கும் மார்ச் 28, 29, 30 தென் 31 இந்த 4 நாட்களுமே இந்த நிதிநிலை அறிக்கையை வந்து என்ன பண்ணுவாங்க? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதத்துல இவங்க பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க. நோட் பண்ணியாச்சா? அடுத்ததா பட்ஜெட் 29ஆம் தேதி தாக்கல் செய்யப்படுது, மார்ச் 29. அதுக்கு முன்னாடி நாளான மார்ச் 28ல நிதி அமைச்சகம் என்ன பண்றாங்க? அதுக்கு முந்தைய ஆண்டோட நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பிப்பாங்க. சரிங்களா? அடுத்ததா ஒரு நிதியாண்டு அப்படிங்கிறது பொதுவா எதை சொல்லுவாங்க அப்படின்னா, ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து மார்ச் 28 வரைக்கும் இருக்கு இல்லையா? இது வந்து நிதி அமைச்சகத்துக்கு. ஆனா ஒரு நிதியாண்டு அப்படிங்கறத கம்ப்ளீட்டா எதை குறிப்பாங்க அப்படின்னா, மார்ச் 31 வரைக்கும் குறிப்பாங்க. இந்த ஏப்ரல் 1 இருந்து மார்ச் 28 வரைக்கும் அப்படிங்கிறது இந்த நிதிநிலை அறிக்கையை குறிக்கும். ஏன் அப்படின்னா மார்ச் 28 அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க? இந்த நிதி அமைச்சகம் முந்தைய ஆண்டோட இந்த பொருளாதார ஆய்வு அறிக்கையை வெளியிடுவாங்க. அடுத்ததா 29ஆம் தேதி இந்த ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை வெளியிடுவாங்க. ஆல்ரெடி நான் நேற்று கிளாஸ்ல சொல்லியிருந்தேன், இந்த 2025, 26க்கான பட்ஜெட்ல என்னென்ன முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் கீப் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத கிளாஸுக்கு வரதுக்கு முன்னாடி எடுத்து குரூப்ல போட சொல்லி சொன்னேன். ஆனா இப்ப வரைக்கும் யாரும் இதை பண்ணல. மேபி யாராவது எழுதிருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் இதுல கமெண்ட் செக்ஷன்ல எழுதிருக்கீங்க அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஆக யாரும் எழுதல. ஓகே, அடுத்ததா இந்த பட்ஜெட் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா? ஆண்டு நிதிநிலை அறிக்கையான பட்ஜெட் அப்படிங்கிற வார்த்தை பிரெஞ்சு மொழி சொல்லான பொலஜெட் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. பட்ஜெட் அப்படிங்கிற வார்த்தை பிரெஞ்சு மொழியான பொலஜெட் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து உருவானது. இந்த வார்த்தையோட பொருள் சிறிய பை அப்படிங்கிறது. நம்மளோட நிதி அமைச்சர் பாத்தீங்க அப்படின்னா இந்த நிதிநிலை அறிக்கையை அறிவிக்கும் போது ஒரு மஞ்சள் கலர்ல ஒரு சின்ன ஒரு பையை கொண்டு போவாங்க. அந்த பையை குறிக்கிற சொல்லுதான் இந்த பட்ஜெட், சிறிய பை.
சரிங்களா? அடுத்ததா ஆல்ரெடி நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த பாராளுமன்றத்துல, மாநில சட்டமன்றத்திலயும் சரி, இங்க மத்திய அமைச்சகத்திலயும் சரி, மாநில அமைச்சகத்திலயும் சரி என்ன பண்ணுவாங்க, இங்க வரவு செலவு திட்டத்தை தாக்கல் பண்றதுக்கு நிதி அமைச்சர்கள் அவங்களோட அறிக்கையை இந்த அதாவது ரெட் கலர் இந்த பையான சின்ன பையில வச்சு தான் பட்ஜெட்டை கொண்டு போவாங்க. ஸோ இது வந்து என்ன பண்றது, ஸோ அந்த 1951 இருந்து இன்னைக்கு வரைக்குமே இதை தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஸோ இந்த இதுல அரசோட நிதி கொள்கைகள், வரி கொள்கைகள், மூலதன பிறப்பிடங்கள், சேமிப்பு அளவு, வளங்களோட பயன்பாடு, அதே போல மூலதன ஆக்கங்கள். ஸோ இதை பத்தின விளக்கங்கள் எல்லாமே இருக்கும். ஸோ இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிதி அமைச்சர் அந்த நிதியாண்டுல நான் என்னென்னலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன், என்னென்ன விஷயங்களுக்கு நான் இவ்வளவு ஃபண்ட் ஒதுக்கி இருக்கேன் அப்படிங்கிறத எல்லா இடத்துலயும் சொல்லுவாங்க. ஸோ ஆரம்பத்துல என்ன பண்ணுவாங்க, அவங்களோட நிதிநிலை அறிக்கையை எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. தென் அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அங்கிருந்து அசம்பிளில ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ அவங்களோட சந்தேகங்களை கேட்பாங்க. சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சு கடைசி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருமே ஓட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இது என்ன ஆகும், இது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா, நோட் பண்ணியாச்சா? அடுத்ததா பட்ஜெட்டோட வகைகள். இதை ஜஸ்ட் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. மத்திய பட்ஜெட், மாநில பட்ஜெட், வருடாந்திர பட்ஜெட், செலவு பட்ஜெட். இந்த மத்திய பட்ஜெட்ல மத்திய அரசு, மாநில அரசு மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு தேவையான எல்லாவித செலவு வரவுகளை உள்ளடக்கின ஒரு திட்டத்தை குறிக்கிறதா இந்த மத்திய பட்ஜெட். மாநில பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் அந்தந்த மாநிலங்களுக்கு தேவையான பகுதிகளில் எல்லாத்தையும் அவங்களுக்குள்ளவே ஒரு பகிர்வு இருக்கும் இல்லையா, நிதி பகிர்வு. ஸோ அது எந்தெந்த திட்டங்களுக்கு எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது, என்னென்ன துறைகளுக்கு எவ்வளவு அமௌண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படிங்கிற விஷயங்களை மாநிலங்களுக்கு உள்ளான வளர்ச்சி பாதைகளுக்கு கொண்டு போற வரவு செலவு திட்டங்கள் உள்ளடக்கினதான் இந்த மாநில பட்ஜெட். அடுத்ததா வருடாந்திர பட்ஜெட் அப்படிங்கிறது ஒரு நிறுவனத்தோட பட்ஜெட். ஸோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு எல்ஐசி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ எல்ஐசியோட அந்த நிதியாண்டுக்காக ஒரு வரவுகளுக்கும் செலவுகளுக்கும் எப்படி நம்ம அதை வந்து முன்னெடுத்து கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கான திட்டங்கள் வகுக்கப்பட்ட ஒரு தொகுப்பு தான் இந்த வருடாந்திர பட்ஜெட். தென் அடுத்ததா செலவு பட்ஜெட் ஒன்று இருக்கு. ஸோ நமக்கு எல்லாமே வரவு அப்படிங்கிறது அமைஞ்சிடாது, இங்க செலவுகளும் அமையும் இல்லையா. ஸோ அந்த செலவை எப்படி நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு திட்டங்கள் தான் இந்த செலவு. ஸோ இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒன்னு திட்ட வரவு செலவு திட்டம், இன்னொன்னு மூலதன வரவு செலவு திட்டம். ஸோ அந்தந்த பேர்லயே அதாவது இருக்கு. இந்த திட்ட வரவு செலவு திட்டம் அப்படிங்கிறது, நான் இப்போ ஒரு திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றேன். ஒரு உதாரணத்துக்கு ஒரு வேளாண் துறையில உரங்கள் எல்லாமே நான் என்ன பண்றேன், 20% மானியத்துக்கு நான் ப்ரொவைட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்றேன். இது எங்க முடிவு பண்றேன் அப்படின்னா, மத்திய பட்ஜெட்ல நான் முடிவு பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மத்திய பட்ஜெட்ல நான் இதை முடிவு பண்ணும்போது இதுல அரசாங்கத்துக்கு எந்த அளவுக்கு இழப்பீடு, ஸோ இந்த இழப்பீடை எப்படி ஈடுகட்ட முடியும், ஸோ இதை நம்ம இந்த உரத்தை 20% நான் நாடு முழுவதும் கொடுத்தேன் அப்படின்னா இதனால எத்தனை விவசாயிகள் பயன்பெறுவாங்க, எத்தனை விவசாய நிலங்கள் பயன்பெறும், அதன் மூலயமா வருமானம் எப்படி உருவாகும் அப்படிங்கிற எல்லா கான்செப்டையும் ஆராய்ஞ்சு அதன் மூலயமா கொண்டு வந்து ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன். ஸோ இதுல பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுத்தையுமே முடிவு பண்ணி தான் கொண்டு வருவாங்க. ஸோ ஒரு அரசாங்கம் அப்படிங்கிறது எந்த ஒரு திட்டத்தையும் வகுக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயத்தையுமே யோசிப்பாங்க. ஸோ இதை பண்ணா இது நடக்குமா, இதுல பாசிட்டிவ் வே என்னென்ன, நெகட்டிவ் வே என்னென்ன அப்படிங்கிற விஷயங்கள் ரெண்டுத்தையுமே வந்து என்ன பண்ணுவாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுல எதெல்லாம் அவங்களுக்கு ஓகேவா இருக்கோ, எதெல்லாம் அவங்களுக்கு சரின்னு படுதோ அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா, இதெல்லாமே வரவு செலவு, ஒரு குறிப்பிட்ட திட்டத்துக்கான வரவு செலவு திட்டங்கள் தான் இந்த திட்ட வரவு செலவு. அடுத்ததா மூலதன வரவு செலவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எந்த ஒரு கம்பெனியா இருந்தாலும், எந்த ஒரு பொருளா இருந்தாலும், இல்ல நம்மளாவே இருந்தாலும் நம்மளோட மூலதனம் என்ன, நம்மளோட மூளை தான் இல்லையா. ஸோ அப்படிதான் ஒவ்வொரு நிறுவனங்களுக்கும் அவங்களுக்கான மூலதனங்கள் தேவைப்படும். ஸோ அப்படி அந்த மூலதனங்களை வாங்குறதுக்கும் அதை வெளியிலிருந்து கொண்டு வர்றது, உள்ள இருந்து வாங்குறது, அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட், இறக்குமதி ஏற்றுமதியா இருக்கட்டும், உள்ளூர் சந்தைகள் வாங்குறதா இருக்கும். ஸோ இப்படி எல்லாத்துக்கும் அந்த திட்டங்களை எப்படி செயல்படுத்தணும், அதோட முதலீடு பண்றதுக்கான மதிப்பீடுகள் என்னென்ன அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே சேர்த்தது தான் இந்த மூலதன வரவு. ஒரு சில திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு அதுக்கு ஒரு நிறுவனம் அவங்களுக்கு என்னென்ன மூலதனத்தெல்லாம் இதுக்கு இன்வெஸ்ட் பண்றாங்களோ அது குறித்த வரவு செலவு குறிப்புகளை பத்தின திட்டம் தான் இந்த மூலதன வரவு செலவு திட்டம். ஸோ இதுதான் பட்ஜெட்டோட வகை. நோட் பண்ணியாச்சா? அடுத்ததா இந்த வரவு செலவு திட்டம் இருக்கு இல்லையா, இது ஆல்ரெடி நிறைய பேர் எழுதியிருக்கலாம், இருந்தாலும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ₹1 இந்திய அரசாங்கத்துக்கு ₹1 வரவு வந்தது அப்படின்னா அதுல எந்தெந்த இடத்துக்கெல்லாம் அவங்க முக்கியமா பகிர்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பெரிய அளவுல மாநிலத்தோட சொந்த வரி வருவாய்,
43 பைசா, அதான் 43.4 காசு. அடுத்ததா பொது கடனுக்கு 32.4, கடன் வசூல் பண்ணது மூலமா அதோட மூலதன வரவு 1.1, மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து பெறும் உதவி மானியங்கள்ல 5.2, மாநிலத்தோட சொந்த வரி அல்லாத வருவாய், இந்த மாநிலங்கள் மட்டுமே, அதாவது மத்திய அரசாங்கத்துக்கு கூட பகிர்வு இல்லாத மாநில அரசாங்கத்தோட வரிகளுக்கு மட்டுமே இருந்து பெறக்கூடிய வருவாயிலிருந்து ஒரு 6.8 காசுகள். அதே போல மத்திய வரிகளோட பங்கு 11.1. இதுதான் இந்த ₹1 அரசாங்கத்துக்கு வரக்கூடிய வருவாய். ₹1 எனக்கு வரவு வந்துருச்சு. அந்த ₹1 என்ன ஆகும்? அதே போல ஈக்குவலா செலவும் எனக்கு இருக்கு இல்லையா? அந்த செலவுகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ₹1 உதவித்தொகைகள் மானியங்களுக்கு 32.4 காசுகள். அதாவது நான் என்ன பண்றேன், இந்த இப்போ நடந்துட்டு இருக்கு இல்லையா, மகளிருக்கு ₹1000 கொடுக்கறது, இதுக்கு முன்னாடி கொடுத்த இலவச டிவி, மிக்சி, கிரைண்டர், வாஷிங் மிஷின் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ இலவச ஐட்டங்கள் எல்லாமே, அது எல்லாமே எதன் மூலமா வந்தது? இங்க அரசாங்கத்துக்கு வந்த வருவாயின் மூலமாகவும், அதே போல மத்திய அரசாங்க கிட்ட இருந்து பணத்தை கடனா பெற்று தான் கொடுத்துருப்பாங்க. இப்ப இந்த ரீசன்ட் டேஸ்ல கூட 2021ல நினைக்கிறேன், நம்மளோட நரேந்திர மோடி அவர்கள் இந்திய நாட்டோட என்ன ஆகுது, அவங்களோட நம்மளோட கடன் மதிப்பு உலக நாடுகளிடையும் உலக நாடுகள் வங்கிகிட்ட இருந்தும் பன்னாட்டு நிதி நிறுவனத்திட்ட இருந்தும் நமக்கு அதிகமா போயிட்டே இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, மாநில அரசாங்கங்கள் எல்லாருக்கும் இலவசம் அப்படிங்கிற பேர்ல எல்லாத்தையுமே கொடுக்கறதால அதுக்கு தேவையான நிதிகள் எங்கிருந்து வழங்கப்படுது? வெளிநாடுகள்ல இருந்து கடன் வாங்கி தான் அதுக்கான திட்டங்களுக்கு தேவையான பணங்கள் எல்லாமே பகிரப்படுறதால இந்த இலவசங்களை பொதுமக்களுமே தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுகோள், ஒரு பெரிய ஒரு அந்த மன் கி பாத் நிகழ்ச்சி நடக்கும் இல்லையா அவரோட, அந்த மன் கி பாத் நிகழ்ச்சியிலுமே இதை பத்தி பேசியிருப்பாரு. இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள்ல தான் இந்த உதவித்தொகைக்கும் மானியங்களுக்கும் இது நடக்கும். இந்த மானியம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த PMFME ஸ்கீம் இருக்குல்ல, ஒரு உதாரணத்துக்கு பிரதான் மந்திரி இந்த இந்த பிரதான் மந்திரியோட ஸ்கீம் தான். இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இதுல வர சப்சிடி அமௌண்ட்னு ஒரு 35% அமௌண்ட் வரும். இந்த 35% அமௌண்ட் மாநில அரசாங்கத்தால வழங்கப்படுறது, மத்திய அரசாங்கத்தால இல்ல. இந்த மாநில அரசாங்கத்தால வழங்கப்படுற இதுக்கு கொடுக்க வேண்டிய நிதி பகிர்வு எங்கிருந்து வரும்? இந்த ₹1 வர வருமானத்திலிருந்து தான் இவங்க என்ன பண்றாங்க, திருப்பி ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. அடுத்ததா அரசு ஊழியர்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் 18.7 காசு. அதே போல அரசாங்கம் வாங்கின கடனுக்கு செலுத்த வேண்டிய தொகை, வட்டி தொகை 14.1. அதே போல மூலதனங்கள் வாங்குறதுக்கான செலவு 10.5. கடனை திருப்பி செலுத்துறது, வட்டியை திருப்பி செலுத்துறது வேற, கடனை திருப்பி செலுத்துறது வேற. இந்த கடனுக்கு 9.1. அடுத்ததா ஓய்வூதியம் இருக்கு இல்லையா, இந்த ரிட்டையர் ஆனவங்களுக்கு எல்லாம் நம்ம பணம் கொடுக்குறது. இந்த 2004க்கு அப்புறம் 2004க்கு அப்புறம் யாரெல்லாம் இந்த மத்திய அரசாங்கம் நம்மளோட மாநில அரசாங்கத்துல அரசு அலுவலர்களா யாரெல்லாம் சேர்றாங்களோ அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆனா என்ன கிடையாது, ரிட்டையர்மெண்ட் பென்ஷன் அமௌண்ட் கிடையாது. 2004க்கு முன்னாடி ஜாயின் பண்ண எல்லாருக்கும் மட்டும் தான் பென்ஷன் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வந்தது இல்லையா அரசாங்கத்தோட. அந்த மாதிரி விதத்துல இந்த ஓய்வூதிய காலத்துக்கு கொடுக்குற ஒதுக்கப்படுற காசு 8.3. அடுத்தது கடன் வழங்குதல். நம்ம ஒருத்தவங்களுக்கு கடன் கொடுக்கணும் இல்லையா, அது எங்க இருந்து வரும்? அது செலவு தான். இந்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் ஒருத்தவங்களுக்கு கடனை கொடுக்கணும். அப்ப அந்த கடனை கொடுக்கறதுக்கு ஒரு அமௌண்ட் ஒதுக்குறாங்க, அதுதான் 3.6. அதே போல பராமரிப்பு செலவுகளுக்காக ஒரு 3.3 காசுகளை செலவு பண்றாங்க. இதுதான் ஒரு ₹1 அரசோட வரவும் செலவும், மாநில அரசோட வரவும் செலவும். நோட் பண்ணியாச்சா? ஓகே. அடுத்ததா நிதி கொள்கை. இந்த நிதி கொள்கையை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் நிதித்துறை அமைச்சகம் தான் நாட்டோட நிதி கொள்கையை முடிவு பண்ணுது. இந்த பட்ஜெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் மூலமா தான் ஆண்டு அறிக்கையா நாட்டோட நிதி கொள்கையை கொண்டு வராங்க. சரிங்களா? இந்த நாட்டோட பல்வேறு வருமானங்களை பத்தி எதை சொல்லுது அப்படின்னா, அரசியலமைப்பு சட்டத்தோட 226வது உறுப்பு இந்த திரள் நிதியை பத்தி சொல்லுது. இந்த திரள் நிதி எதுக்காக அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இது அவசர காலத்துல யூஸ் பண்றதுக்காக வச்சிருக்க நிதி. இந்த திரள் நிதியிலிருந்து நம்ம பணத்தை எடுத்து செலவு பண்ணணும் அப்படின்னா யாரோட பெர்மிஷன் வாங்கணும்? பாராளுமன்றத்தோட பெர்மிஷன் வாங்கணும். இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 2 விதத்துல நம்மளோட பணத்தை சேர்த்து வைப்பாங்க. ஒன்னு அவசர கால நிதி, இன்னொன்னு திரள் நிதி. இந்த திரள் நிதியில இருந்து தான் பொதுவா பணத்தை எடுத்து செலவு பண்ணுவாங்க. பொதுவா என்ன சொல்லுவாங்க, இந்த திரள் நிதியை ஒரு கஜானா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த அவசர கால நிதி குடியரசுத் தலைவரோட அனுமதி மூலமா தான் அதை யூஸ் பண்ண முடியும். குடியரசுத் தலைவர் இதை யார்கிட்ட இதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு யார்கிட்டயும் பெர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. பாராளுமன்றத்தோட பெர்மிஷன் வாங்க வேண்டிய ஒரே நிதி திரள் நிதி மட்டும்தான். இந்த திரள் நிதியில வரவு வைக்கிறதுக்கான வழிவகை எதுல இருந்து கிடைக்குது? அரசியல் அமைப்பு சட்டம் 226வது உறுப்பின்படி கிடைக்குது.
சரிங்களா? சோ ஒவ்வொரு வருஷமும் நம்மளோட நிதி அமைச்சர் என்ன பண்றாரு? இதுல அவர் ஒரு நிதி அறிக்கையை தாக்கல் பண்றாரு இல்லையா? அந்த நிதி அறிக்கை தாக்கல் பண்ணும்போது அந்த அறிக்கைகளுக்கு தேவையான பணம் எங்கிருந்து கிடைக்குது அப்படின்னா இந்த திரள் நிதியில இருந்து தான் கிடைக்குது. இந்த திரள் நிதியில இவர் என்ன பண்றாரு? இந்த நிதி அமைச்சரால தாக்கல் பண்ணப்பட்டது இல்லையா? அந்த தாக்கல் பண்ற இந்த நிதி கொள்கைக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் 112வது உறுப்பு வழிவகை செய்யுது. நிதிநிலை அறிக்கை ஒண்ணு கொடுக்குறாரு இல்லையா? அந்த அறிக்கை நிதி அமைச்சரால ஒவ்வொரு வருஷமும் மக்களவையில தாக்கல் பண்றதுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் 112 வழிவகை செய்யுது. ஸோ இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அங்கங்க படிக்கும் போது தெளிவா படிச்சுக்கோங்க. அந்த இடத்துல வரும்போது இந்த டிவிஷனை கீழே 112ல 1 பிரிவு 2 பிரிவு ஏ பி இப்படி எல்லாம் நிறைய வரும். ஸோ அப்போ வரும்போது கன்ஃபியூஷன்ஸ் இருக்காது. தெளிவா இப்போ நீங்க இங்கே படிச்சுக்கிட்டீங்கன்னா அந்த இடத்துல வரும்போது ஓகே ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம், அது நமக்கு மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகும் அப்படிங்கிற கான்செப்ட் நமக்கு வரும். சரிங்களா? இந்த நிதி கொள்கையோட நோக்கங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பொதுத்துறையோட நிதி ஆதாரத்தை பெருக்கிறது. ஸோ இந்த பொதுத்துறையோட ஆதாரங்கள் எதன் மூலமா கிடைக்கும் அப்படின்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறது. ஒரு உதாரணமா எல்ஐசி ஒரு பொதுத்துறை நிறுவனம் தான் இல்லையா? ஸோ அதுல இருந்து வரக்கூடிய ஆதாரங்கள் அந்த நிதி வருவாய்கள் எல்லாமே யாருக்கு சொந்தம்? மத்திய அரசாங்கத்துக்கு சொந்தம். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க? அதன் மூலமா வரக்கூடிய பணத்தை எடுத்து பல நலத்திட்டங்கள் அவங்க உருவாக்கி இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த திட்டங்கள் எல்லாத்துக்குமே இதுல இம்ப்ளிமெண்ட் பண்றது. சரிங்களா? அடுத்தது தனியார் துறையை வளர்ச்சி அடைய செய்தல். ஸோ இந்த தனியார் துறையை ஏன் வளர்ச்சி அடைய செய்யணும்? ஸோ அரசாங்கம் அரசு துறையை மட்டுமே வளர்ச்சி அடைய செஞ்சா போதும் அப்படின்னு நினைச்சா அதுதான் தப்பு. ஸோ தனியார் துறையும் வளர்ந்தா மட்டும்தான் அங்க வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஸோ வேலை வாய்ப்புகள் அதிகரித்தால் என்ன ஆகும்? ஒரு தனி மனிதனோட வருமானம் அதிகரிக்கும். சோ ஒரு தனி மனிதனோட வருமானம் அதிகரிச்சா மட்டும்தான் இந்த இந்திய நாட்டோட இது அதிகரிக்கும், பொருளாதாரம் அதிகரிக்கும். சோ அதனாலதான் தனியார் துறையும் பொதுத்துறையும் சேர்ந்து பல துறைகளை என்ன பண்ணிருப்பாங்க? பல நிறுவனங்களை பல வங்கிகளை உருவாக்கி அதன் மூலமா அவங்களோட திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு வருவாங்க. அடுத்ததா வளங்களை பயன்படுத்துதல். அதுவும் இந்த உத்தம அளவில் கொடுத்திருக்காங்க இல்லையா? அதாவது எந்த அளவுக்கு பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு தான் பயன்படுத்தணும். அதை விட்டுட்டு சுரண்டி எடுத்து மொத்தமா அங்க இருந்து கொண்டு போயிட்டு யூஸ் பண்றது கிடையாது. இந்த நிதி கொள்கையோட இது என்ன அப்படின்னா எக்ஸஸா இருக்க வளங்களை அதை பயன்படுத்தி அதன் மூலமா பொருளாதாரத்தை எப்படி ஈட்டலாம் அப்படிங்கறத பேஸ் பண்ணிதான். அதே போல ஒரு பண வீக்கத்தை கட்டுப்படுத்துறது, பொருளாதாரத்தை தன்னோட கட்டுப்பாட்டிலே வச்சிருக்கிறது, அதை ஒரு ஸ்டடியா வச்சிருக்கிறது. நம்மளோட அயல் நாடுகள்ல பார்த்தோம் இல்லையா? அண்டை நாடுகள்ல இலங்கையில இன்றளவுக்குமே ஒரு பொருளாதார பணவீக்கம் போயிட்டு இருக்கு இல்லையா? அதே போல இங்க பாகிஸ்தான்லயும் நடந்துகிட்டு இருக்கு. சோ இப்படிப்பட்ட பகுதியில் இருக்கப்ப அதன் அருகில் இருக்க இந்திய அரசாங்கம் எந்த அளவுக்கு நம்மளோட பொருளாதாரத்தை மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். அதே போல இந்த வருமானம் சொத்து பகிர்வில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை குறைத்தல். சோ இதை பொறுத்த வரைக்கும் பொதுவா மத்திய மாநில அரசாங்கத்துக்கே இந்த பிரச்சனை இருக்கும். சோ எனக்கு என்ன பண்றது? இதுல பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான ஒரு சில மாநிலங்கள் தான் இந்த வரி செலுத்துறதுல முன்னாடி நிலையில இருக்கும். சோ அதுல முக்கியமான ஒரு சில மாநிலங்கள் தமிழ்நாடு, கர்நாடகா, குஜராத், அதே போல உத்தரப்பிரதேஷ், தென் அடுத்ததா மத்திய பிரதேசம். சோ இப்படி ஒரு சில முக்கியமான இதுக்கு இருக்குன்னு வச்சுங்க, மாநிலங்கள் இருக்குன்னு வச்சுங்க. உதாரணத்துக்கு தான் சொல்றேன். சோ இந்த மாநிலங்கள் என்ன பண்ணுவாங்க? தங்களோட நிதி பங்கீட்டை அதிக அளவுல மத்திய அரசு கிட்ட கொடுப்பாங்க. ஆனா அங்க இருந்து ரிட்டர்ன் வரும்போது என்ன வராது? அவங்க எந்த அளவுக்கு கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு வராது. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மத்திய அரசாங்கம் எந்த பகுதிகளில் டெவலப்மெண்ட் இல்லாம இருக்கோ அந்த பகுதிகளில் பணத்தை அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது. சோ எந்த பகுதிகளில் டெவலப்மெண்ட் அதிகம் இருக்கோ அந்த பகுதிகளுக்கு குறைந்த அளவுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது. சோ இதுதான் அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வரைக்கும் மத்திய அரசாங்கத்துக்கிட்டையும் மாநில அரசாங்கத்துக்கிட்டையும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. சரிங்களா? அடுத்ததான் முழு வேலை வாய்ப்பை அடைதல் மற்றும் பொருளாதார வளர்ச்சி. சோ இந்த முழு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இளைஞர்களிடையே இன்னைக்கு வரைக்கும் வேலை வாய்ப்பு பிரச்சனை இருக்கு இல்லையா? எனக்கு வேலை இல்லை, வேலை கிடைக்கல அப்படிங்கிறது. அதனால இன்னைக்கு நியூஸ் கூட பாத்தீங்கன்னா நம்மளோட இந்தியாவோட மக்கள் தொகை கிட்டத்தட்ட 149 கோடி அடைஞ்சிருச்சுன்னு ஒரு நியூஸ்ல போட்டிருக்காங்க. ஒரு நியூஸ்ல 146.28 அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. சரிங்களா? சோ அந்த அளவுக்கு வளர்ந்திருக்க இடத்துல இந்த எல்லா மக்களுக்குமே நம்ம என்ன பண்ண முடியும்? அதுலயுமே குறிப்பிட்ட இளைஞர்களுக்கு நம்ம வேலையை கண்டிப்பா கொடுத்தாகணும் இல்லையா? சோ குடும்பத்தோட பொறுப்புகள் எல்லாம் அவங்க கையில தான் இருக்கு. சோ இப்படிப்பட்ட இவங்க எல்லாருக்குமே நம்ம வேலையை உருவாக்கணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா அதை நம்ம உருவாக்கிட்டோம் அப்படின்னா எல்லாருக்கும் வேலை வாய்ப்பின்மையை நீக்கி எல்லாருக்கும் ஒரு வேலையை கொடுத்துட்டோம் அப்படின்னா இது தன்னிறைவு அடைஞ்சிரும். சோ அப்போ பொருளாதாரம் ஆட்டோமேட்டிக்கா டெவலப் ஆகும். சோ அதுக்காக உடனே அரசாங்கத்துல 140 கோடி மக்களுக்குமே என்ன பண்றது? உடனே அரசாங்க வேலையை ஓப்பன் பண்ணி அப்படி பண்றது கிடையாது. சோ இதை ஒரு நிலையா ஸ்டெடியா கொண்டு போகணும். ஸ்டேபிளா கொண்டு போனா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? ஒரு நிலையான வளர்ச்சி எட்ட முடியும். அப்படி எட்டினா மட்டும்தான் நம்மளோட அப்துல் கலாம் ஐயாவோட கனவு நனவாகும். சரிங்களா? சோ இப்படி வரும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த வேலை வாய்ப்பு பெருக்கிறதுக்காக அங்கங்க என்ன பண்றது? ஒரு தனியார் ஐடி துறை பார்க்க உருவாக்குறது. சோ இப்ப கூட பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்ல ஒரு புதுசா ஒரு 4 பார்க் ஓப்பன் பண்றாங்க. சென்னையோட அவுட்டர்ல ஒரு 3 பார்க் ஓப்பன் பண்றாங்க. திருச்சியில 2 பார்க். சோ இப்ப மதுரையில கூட ஒரு ஐடி பார்க் ஓப்பன் பண்றதா பேசிட்டு இருக்காங்க. சோ இப்ப இது என்ன ஆகுது அப்படின்னா இப்ப ஒவ்வொரு பார்க் ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா கிட்டத்தட்ட அங்க ஒரு குறைஞ்சது ஒரு 20ல இருந்து ஒரு 30 நிறுவனங்கள் அங்க அவங்களோட முதலீட்டை போடுவாங்க. சோ அப்படி போடும்போது அந்த நிறுவனங்கள் அட்லீஸ்ட் ஒரு நிறுவனத்துல ஒரு 50 பேர்ல இருந்து 100 பேர் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு வேலை வாய்ப்பின்மை குறையுமா? சோ அப்ப குறையும் போது என்ன ஆகுது? நாட்டோட பொருளாதாரம் இன்க்ரீஸ் ஆகும். சோ அதனாலதான் என்ன பண்றாங்க? இங்க வேலை வாய்ப்பை கொடுக்கறதுக்காக அங்கங்க
அந்த பூங்காக்கள் அமைக்கிறது. ஸோ இந்த ஐடி பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பார்க்க ஒவ்வொரு இடத்துலையும் உருவாக்குறது. அந்த இடங்கள்ல இருந்து வேலை வாய்ப்பை பெருக்கிறதுக்காக தான் இவங்க அதிகப்படியான அளவில் இப்போதைக்கு எல்லா அரசாங்கம், அதாவது மத்திய அரசாங்கம் சரி மாநில அரசாங்கம் சரி உருவாக்குறாங்க. அதே போல ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தேவையான துறைகளை நம்மளே உருவாக்கிறது. அதாவது எனக்கு ஒரு விருப்பம் இருக்கு, நான் ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த பிசினஸுக்கு தேவையான கடன் வசதிகளையும் யார் செஞ்சு கொடுக்குறா, மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் சேர்ந்து செஞ்சு கொடுக்குறதும் குறைவான வட்டியில, அதே போல ஒரு சப்சிடி அமௌண்ட்டோட சேர்ந்து. ஸோ இதன் மூலமா நம்ம என்ன பண்ணலாம், ஸோ எனக்கு பிசினஸ் ஓப்பன் பண்ற ஐடியா இருந்தா போதும், அதை கிளியரா மார்க்கெட் பண்ணா போதும், அதுக்கு தேவையான எல்லா விதமான சப்போர்ட்டும் அரசாங்கத்துக்கு இருந்து கிடைக்கும். ஸோ அந்த அரசாங்கம் என்ன பண்ணுது, ஏன் இது அரசாங்கம் வந்து ஒரு தனி மனிதன் ஒரு பிசினஸ் ஓப்பன் பண்றதுக்கு இது இவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா, இப்ப நான் ஒரு கம்பெனி ஓப்பன் பண்றேன்னு வச்சுக்கோங்க, என் கம்பெனில நான் ஒருத்த மட்டுமே எல்லா வேலையும் பண்ண முடியாது இல்லையா, அப்ப நான் என்ன பண்ணுவேன், ஆட்டோமேட்டிக்கா ஒரு 4 பேர் வேலை கிடைக்கிறேன்னா அங்க அந்த 4 பேருக்கு வேலையை நான் கொடுத்துருக்கேன். அப்போ நாட்டுல கணக்கு எடுக்கும்போது ஒருத்த 4 பேருக்கு வேலையை கொடுக்க முடியும் அப்படின்னா 10 பேர் ஒரு 4 பேர் எடுத்தா 40 பேரோட வேலை, அங்க 40 பேருக்கு வேலை இல்லை அப்படிங்கிற விஷயம் வந்து அங்க அழிஞ்சு போகுது. ஸோ இந்த கான்செப்ட்டுக்கு தான் மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் எம்எஸ்எம்இ ஸ்கீம், இந்த சிறு குறு தொழில்கள் பண்றவங்க, குடிசை தொழில், கிராம தொழில்கள், இந்த கிராமப்புற வளர்ச்சியில் இருக்காங்க, ஸோ இப்படி எல்லா விதத்துல இருக்கவங்களுக்கும் என்ன பண்றது, அவங்களுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டையும் கொடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்றது. அதே போல நிதி ஆக்கமும் கொள்கையும் மூலதனமும். சரிங்களா, ஸோ இந்த நிதியாக்கமும் கொள்கையும் மூலதனமும் இருக்கு இல்லையா, ஸோ இந்த நிதியாக்கம் வந்து ஆக்கப்பூர்வமான வகையில நிதியை பயன்படுத்துறது. அந்த கொள்கை வந்து ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னா அந்த அமைப்போட கொள்கை சரியா இருந்தா மட்டும்தான் அந்த அமைப்பு சீரா போகும் இல்லையா. ஸோ அந்த நம்மளோட கொள்கை என்ன, இதை கொண்டு போயிட்டு நாடளவுல இந்தியாவோட பொருளாதாரத்தை நான் பெருக்கணும், அதுக்கு என்னென்ன வழிவகை இருக்கோ அது எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதா இந்த நிதி கொள்கையோட நோக்கங்கள். நோட் பண்ணியாச்சா? ஓகே, அடுத்ததா நிதியோட வகைகள். ஆல்ரெடி நம்ம சொன்னோம் இல்லையா, இந்திய திரள் நிதி, இந்திய அவசர கால நிதி. இந்த திரள் நிதி பாராளுமன்றத்தால் மூலமா தான் மட்டும்தான் எடுக்க முடியும், பாராளுமன்றத்தோட ஒப்புதல் வாங்கி தான் எடுக்க முடியும். அதுக்காக தான் இவங்க என்ன பண்றாங்க, ஒவ்வொரு வருஷமும் நிதி அறிக்கையை தாக்கல் பண்றாங்க. இந்த அவசர கால நிதி அப்படிங்கிறது குடியரசுத் தலைவர் அவசர காலத்துல இருந்து இதுக்கான பணத்தை அவரு கொடுப்பாரு. ஸோ இதுக்காக என்ன பண்றது, யாருக்கிட்டையும் இவர் பெர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா, இந்த இந்திய திரள் நிதியில நாட்டோட வருவாய் எல்லாமே அந்த இடத்துல வரவு வைப்பாங்க. தென் அதை வரவு வச்சதுக்கு அப்புறம் அடுத்து என்ன பண்ணுவாங்க, இதை அதுல இருந்து இந்த திரள் நிதியிலிருந்து தேவைப்பட்ட அமைப்புகள்ல இருந்து என்ன பண்றது, பணத்தை எடுத்து எல்லா விதங்களுக்கும் இது பண்றது. ஸோ இதுல இந்த திரள் நிதியில எக்ஸம்ஷன் யார் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, குடியரசுத் தலைவருக்கு, உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கு, அதே போல இந்த 2வது அட்டவணையில குறிப்பிட்ட எல்லா பதவிகள் இருக்கவங்களுக்கான தேவையான ஊதிய செலவினங்களை கொடுக்கறதுக்கு இது என்ன பண்ண வேண்டியதில்லை, பாராளுமன்றத்துல நம்ம எந்த வித ஓட்டெடுப்பு நடத்துறதோ அதுக்கான பெர்மிஷன் வாங்குறதோ தேவையில்லை. ஸோ இது எதுக்காக அப்படின்னா, இந்த இந்திய திரள் நிதியில இருந்து நம்ம ஒரு பணத்தை எடுக்கிறோம். எதுக்காக எடுக்கிறோம், இந்த நிதி அறிக்கையில் குறிப்பிட்ட திட்டங்களுக்கு நம்ம செயல்படுத்தும் போது, இந்த ஊதியங்களை தவிர மற்ற திட்டங்களுக்கு செயல்படுத்தும் போது நம்ம என்ன பண்ணணும், கம்பல்சரியா பாராளுமன்றத்துல அப்ரூவல் வாங்கிட்டு தான் இந்த பணத்தை நம்ம யூஸ் பண்ண முடியும். அடுத்ததா இந்திய அவசர கால நிதி. ஸோ இந்த அவசர கால நிதி எதுக்காக அப்படின்னா, ஒரு போர் பதற்றம் உண்டாகுது, இல்ல உள்ளூர்லயே வந்து என்ன பண்ணுது, நாட்டுக்குள்ளேயே வந்து கலவரங்கள் வெடிக்குது அப்படின்னா அந்த டைம்ல பொருளாதாரத்துல ஒரு சிக்கல்கள் உண்டாகுது அப்படிங்கிற பட்சத்துல அந்த நேரத்துல அரசாங்கம் அந்த பொருளாதார சிக்கல்களையும் பொருளாதார வீக்கத்தையும் பண வீக்கத்தையும் கட்டுப்பாடுகள் கொண்டு வரதுக்காக என்ன பண்ணாங்க, ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்காக எடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னாலுமே எல்லாருமே சொல்லுவாங்க இல்லையா, வேலைக்கு போறவங்களா இருந்தா கையில சம்பளம் வரும்போது அந்த சம்பளத்துல ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை என்ன பண்ணணும், 20% அமௌண்ட்டை சேவிங்ஸ்ல வைக்கணும் அப்படின்னு சொல்றது. எதுக்காக இந்த சேவிங்ஸ் அமௌண்ட், எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல அது நமக்கு தேவைப்படும். சரிங்களா, ஸோ மாசம் அந்த 20% அமௌண்ட் எடுத்து வைக்கணும். என்னைக்காவது நம்ம வந்து வாழ்க்கையை வெறுத்து நிற்கும் போது என்னடா அப்படிங்கிறப்ப இந்த பெட்டியை திறந்து பார்த்தா உனக்கு உதவுங்கிற மாதிரி இந்த எமர்ஜென்சி பீரியட்ல நம்ம சேர்த்து வச்சிருக்க அமௌண்ட் நமக்கு தேவைப்படும். அப்படிதான் இந்த இந்திய அரசாங்கமுமே ஒரு அவசர கால நிதியை ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நம்ம வீட்டை பொறுத்தவரை நம்ம வீட்டுல இருக்க ஒரு அவசர கால நிதி அமைச்சர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட அம்மா மட்டும்தான். எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா கிச்சன்ல இந்த டப்பாக்கள் எல்லாம் அமௌண்ட் போட்டு வச்சிருப்பாங்க, கடுகு டப்பாயில அரிசியில சொருகி வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்றது, இந்த அமௌண்ட் அப்போதைக்கு எடுக்க மாட்டாங்க. ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல அப்பா கிட்ட அமௌண்ட் இல்லாதப்ப திடீர்னு கொண்டு வந்து அமௌண்ட் கையில நீட்டாங்க. வீடே ஷாக்ல பார்க்க எங்க இவ்வளவு நாள் இந்த பணத்தை ஒளிச்சு வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலதான் சின்ன வயசுல இருந்து குழந்தைங்களுக்கு என்ன சொல்லி தர்றது, இந்த உண்டியல்ல பணத்தை போட்டு வைக்கிறது, கையில காசு கொடுக்கும்போது அந்த காசை கொண்டு போயிட்டு சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன விஷயத்தை கத்துக் கொடுக்குறது. எதுக்காக அப்படின்னா அதுவுமே ஒரு சில சிறுதுளி பெருவெல்லம் இல்லையா, ஒரு ரூபாயா சேர்த்தாதான் 100 ரூபாய். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமுமே என்ன பண்ணுவாங்க, இந்த அவசர கால நிதியில ஒரு ஃபண்டை எப்பவுமே ஒரு சேஃப்டிக்கு அதை ஒதுக்கி வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இந்த அமௌண்ட்டை எக்காரணத்தை கொண்டும் எடுத்து யூஸ் பண்ண மாட்டாங்க, எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல மட்டும் தான் இதை யூஸ் பண்ணுவாங்க. நோட் பண்ணியாச்சா? சோ இது நம்ம பார்த்தோம் இல்லையா, இங்க பாருங்க, அவசர கால நிதியிலிருந்து பெறப்பட்ட பணம் பாராளுமன்றத்தின் திரள் நிதியிலிருந்து பெறப்பட்டு அவசர கால நிதிக்கு அளிக்கப்படுகிறது. அதாவது ஒரு எமர்ஜென்சி பீரியட்ல அங்கிருந்து பணத்தை குடியரசுத் தலைவர் எடுத்து என்ன பண்ணிட்டாரு, செலவு பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த செலவு பணம் அங்க என்ன பண்ணணும், எமர்ஜென்சி பணத்துல இருந்து நான் ஒரு ஃபண்டை எடுத்துட்டேன் இல்லையா, அந்த ஃபண்டை நான் என்ன பண்ணணும், அகைன் ஃபுல்ஃபில் பண்ணணும். அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த திரள் நிதியிலிருந்து பாராளுமன்றத்துல நான் என்ன பண்றேன், ஒரு இதை கொண்டு வந்து ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணி இப்படி ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வந்து போச்சுப்பா, இந்த எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்கு நான் என்ன பண்ணிட்டேன், இதுல இருந்து அவசர கால நிதியில இருந்து நான் அமௌண்ட் எடுத்து செலவு பண்ணிட்டேன். இப்போ அந்த அமௌண்ட் நான் என்ன பண்ணணும், டேலி பண்ணணும். அதனால இந்த அமௌண்ட்டை செலவு
செலவு பண்ண அமௌண்ட் நான் என்ன பண்றேன், திரள் நிதியிலிருந்து எடுத்து அவசர கால நிதியில மறுபடியும் நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு குடியரசுத் தலைவர் அந்த பணத்தை மறுபடியும் ரீடேலி பண்ணி கணக்கை க்ளோஸ் பண்ணிடுவார். சோ இத அப்படியே அச்சு பிசறாம இருக்கிறத நோட் பண்ணிக்கோங்க. சோ இந்த நிதி கூட்டாட்சி முறையை நிர்வகிக்கிற அரசியல் அமைப்பு விதிகள் பிரிவு 268. சரிங்களா? சோ இந்த 268 என்ன சொல்லுது அப்படின்னா மத்திய அரசால் விதிக்கப்பட்டு மாநிலங்கள் வசூலிக்கக்கூடிய வரிகளை பத்தி சொல்லுது. மத்திய அரசால் விதிக்கப்பட்டு மாநில அரசுகளால் வசூலிக்கப்பட்டு கையகப்படுத்தப்படும் வரிகள். இந்த வரிய மத்திய அரசு மாநிலங்களுக்கு பிரிச்சு கொடுக்கணுங்கிற எந்தவித கட்டாயமும் கிடையாது, எந்தவித அவசியமும் கிடையாது. சோ இந்த ஒரு விஷயத்தை சொல்றதுதான் இந்த பிரிவு 268. சோ உதாரணமா இந்த பத்திரப்பதிவுக்கு நம்ம யூஸ் பண்ற இந்த முத்திரை வரி இருக்கு இல்லையா, சோ இந்த முத்திரை வரி தான் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. இதுக்கு இந்த பணம் எல்லாமே எங்க போகும், மத்திய அரசாங்கத்துக்கு தான் போகும். இந்த அரசாங்கம் என்ன பண்றது, இந்த அமௌண்ட்டை மாநில அரசாங்கத்துக்கு பிரிச்சு கொடுக்காது. இதுதான் 268. அப்போ 269 என்ன சொல்லுது அப்படின்னா மத்திய அரசாங்கத்தால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கப்படும் வரிகள். சோ மத்திய அரசு தான் விதிக்குது சரிங்களா, ஆனா என்ன பண்றது மாநில அரசுங்களுக்கு இவங்க கிட்டே கொடுத்துறாங்க ரிட்டர்ன். சோ ஒரு உதாரணத்துக்கு இங்க பாருங்க, எடுத்துக்காட்டு மாநிலங்களுக்கு இடையேயான வர்த்தக வரி. சோ இது இந்த வர்த்தக வரி எங்க வரும், ஜிஎஸ்டியோட 3 கான்செப்ட் நம்ம பார்த்தோம் கரெக்டா, சிஜிஎஸ்டி, எஸ்டிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி. சோ இந்த ஐஜிஎஸ்டி இருக்கு இல்லையா, 2 மாநிலங்களுக்கு இடைப்பட்ட இது. சோ அந்த வர இடத்துல மாநிலங்களுக்கு இடையே வர்த்தக வரிகள் வரும் இல்லையா, சோ ஒரு மாநிலத்துக்கு இன்னொரு மாநிலத்துக்கு போகும்போது சோ அந்த மாநிலங்களுக்கு இடைப்பட்ட வரி வசூலை பண்ணி என்ன பண்றது, அந்தந்த மாநிலங்களுக்கே நிதி பகிர்வா கொடுத்துறது தான் இந்த பிரிவு 269 சொல்லுது. சோ மையத்தால் விதிக்கப்பட்டு மத்திய அரசால் வாங்கப்பட்டு அது என்ன பண்றது மாநிலங்களுக்கு ஒதுக்கப்படக்கூடிய வரிகள் எல்லாமே இந்த பிரிவு 269 வழிவகை செய்யுது. அப்போ இந்த 270 என்ன சொல்லுது, மத்திய அரசும் மாநில அரசும் என்ன பண்றது, அத வரி வசூல் பண்ணி அத யாருக்கு கொடுக்கிறது, அவங்க 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறது சரிங்களா. சோ இந்த வருமான வரி யாருக்கு நம்ம பே பண்றோம், டைரக்டா மத்திய அரசாங்கத்துக்கு தான் நம்ம பே பண்றோம். இந்த ஜிஎஸ்டி யாருக்கு நம்ம பே பண்றோம், டைரக்டா மத்திய அரசாங்கத்துக்கு தான் பே பண்றோம். ஆனா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இதுல வருமான வரியை வசூல் பண்ணி ரிட்டர்ன் என்ன பண்றது மாநில அரசாங்கங்களுக்கு அதுல ஷேர் கொடுக்கிறது. சோ இந்த பிரிவு 270 சொல்லப்பட்ட இந்த ஒரு விஷயத்துல தான் இன்றளவுக்கும் எல்லா மத்திய அரசுக்கும் மாநில அரசாங்கங்களுக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்குது. நான் இவ்வளவு பணத்தை சம்பாதிச்சு நான் உங்களுக்கு கொடுக்குறேன், ஒரு 1000 ரூபாய் நான் என்கிட்ட இருந்து நான் சம்பாதிச்சு கொடுக்குற இடத்துல நீங்க என்ன பண்றீங்க, எனக்கு நியாயமே இல்லாம எனக்கு 400 ரூபாய் மட்டும் தான் கொடுக்குறீங்க அப்படின்னா மீதி இருக்க 600 ரூபாய் என்ன பண்றீங்க. அப்ப எனக்கு என்ன பண்ணணும், நான் அதிகமா எந்த அளவுக்கு நான் கொடுக்கணும் அந்த அளவுக்கு ரிட்டர்ன் நீங்க எனக்கு கொடுத்தாதானே நான் அதை கொண்டு போயிட்டு மற்ற திட்டங்களை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி என்னோட மக்களோட பொருளாதாரத்தை உயர்த்த முடியும் அப்படிங்கறத மாநில அரசாங்கங்களோட ஒரு கோரிக்கையா இருக்கு. சோ இந்த இடத்துல மத்திய அரசாங்கம் என்ன சொல்லுது, அப்ப ஆல்ரெடி நீங்க எல்லாருமே டெவலப்பா ஒரு அளவுக்கு நீங்க வளர்ந்து வந்துட்டீங்க, ஆனா ஒரு சில பகுதிகள் எல்லாமே நான் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் அங்க என்ன வர்றது இல்ல, ஒரு பொருளாதார முன்னேற்றம் வர்றது இல்ல. சோ அதனால என்ன பண்றது, நான் கொண்டு வந்து அந்த பணத்தை அந்த இடத்துல போட்டு அவங்களோட பொருளாதாரத்தை உயர்த்துறேன், சோ நீங்க இருக்கிற பணத்தை வச்சு மேனேஜ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் சொல்லுது. ஆனா இதை நம்ம ஏத்துக்குமா, எந்த ஒரு விதத்திலுமே நம்ம காமனா யோசிச்சு பாருங்களேன், நான் ஒரு அமௌண்ட் கொடுக்குறேன், ஆனா அதுக்கு ஏத்த அமௌண்ட் எனக்கு ரிட்டர்ன் வந்து திரும்ப நீங்க கொடுக்கல அப்படின்னா அது எந்த இடத்துல அது எவ்வளவு பாதிக்கும் அப்படிங்கிறது இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சரிங்களா. ஆர்டிகல் 268 மத்திய அரசால் விதிக்கப்பட்டு மாநில அரசால் வசூலிக்கப்பட்டு மத்திய அரசு வாங்கிக்கிறது. இதே பிரிவு 269 என்ன சொல்லுது, மத்திய அரசால் விதிக்கப்பட்டு மத்திய அரசு வாங்கி என்ன பண்றது மாநிலங்களுக்கு கொடுத்துறது. இதுவே 270 என்ன சொல்லுது அப்படின்னா மத்திய அரசும் மாநில அரசும் வரியை பகிர்ந்துக்கிறது. இது என்ன அப்படின்னா மத்திய அரசால் வசூலிக்கப்பட்டு மாநில அரசுகளும் மத்திய அரசுகளும் நிதியை பகிர்ந்துக்கிறது. இந்த முக்கியமான வரிகளான வருமான வரியும் இந்த மறைமுக வரியான ஜிஎஸ்டி. இதுல பாருங்களேன், எடுத்துக்காட்டு ரெண்டுமே என்ன வரி, இந்த வருமான வரி நேர்முக வரி இல்லையா, ஜிஎஸ்டி என்ன வரி மறைமுக வரி. சோ இந்த நேர்முக வரியும் மறைமுக வரி தான் மிக 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 முக்கியமான வரி. இந்த வரியில இருந்து தான் அரசாங்கத்துக்கு என்ன வருது, வருமானம் அதிக அளவுல வருது. சரிப்பா, இந்த 3 முடிச்சாச்சு. அப்போ இந்த பிரிவு 271 என்ன சொல்லுது அப்படின்னா மத்திய அரசு ஒரு சில கூடுதல் வரி விதிக்கு இல்லையா, அந்த செஸ் வரிகள்ல, அதாவது வரிக்கு விதிக்கக்கூடிய வரிகள், இந்த 40% வரி, மத்த இதெல்லாம் நம்ம பார்த்தோம் 28% வரி, ஆடம்பர வரிகள் எல்லாம், இந்த வரிகள்ல எந்த ஒரு பைசாவுமே மாநில அரசாங்கத்துக்கு மத்திய அரசு கொடுக்காது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த 271 சொல்லுது. சோ பிரிவு 275 என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு சில மாநிலங்களுக்கு மட்டும், இங்க இருக்க எல்லா மாநிலங்களுக்கும் எல்லா யூனியன் பிரதேசங்களுக்கும் கிடையாது, ஒரு சில மாநிலங்களுக்கு மட்டும் மத்திய அரசாங்கத்திலிருந்து மாநிலங்களை கொடுக்கிறது. எதுக்காக இந்த மானியங்களை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வளர்ச்சி ரொம்பவுமே தடைப்பட்டு இருக்கு. சோ எப்படி இதை ஒரு உதாரணத்துக்கு சொல்றோம் அப்படின்னா இப்ப கேரளாவை எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அடிக்கடி கேரளா பத்தி சொல்றேன்னா இங்க நான் கேரளாவில் இருக்கிறதால எனக்கு ஒரு சில பகுதிகளில் என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியும், அதனால நான் இதை உங்களுக்கு சொல்றேன் ஓகேவா. சோ இதை தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஏன் நீங்க தமிழ்நாடு பத்தியே சொல்லலாமே அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கிறதால இவங்க என்ன பண்றது இல்ல, இதுல பெரிய அளவுல மத்திய அரசாங்கத்தோட திட்டங்கள் எதையும் இங்க செயல்படுறது கிடையாது, இது ஓபன் டாக் ஓகேங்களா. சோ இந்த கேரளாவில் வரும்போது ஒரு சில 4 ஒரு டிஸ்ட்ரிக்டை எடுத்துக்கிறாங்க, இந்த இடுக்கி, அதே போல வயநாடு,
அப்புறம் பத்தனம்திட்டா, தென் இன்னொரு டிஸ்ட்ரிக்ட். இந்த 4 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு மட்டும் ஸ்பெஷலா ஒரு சப்சிடி அமௌண்ட் ப்ரொவைட் பண்றது. இப்ப தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க இந்த 38 டிஸ்ட்ரிக்ட்ல எங்க வேணாலும் இருங்க, எல்லாருக்கும் காமனா 35% தான் சப்சிடி அமௌண்ட் கொடுப்பேன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே சமமான ஒரு கண்ணோட்டத்தை வச்சிருக்கிறது. ஆனா இங்க கேரளா பொறுத்தவரைக்கும் இந்த 4 டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கான சப்சிடி அமௌண்ட் 35% கிடையாது, 40%, 45%. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல வளர்ச்சி ரொம்பவுமே கம்மியா இருக்கு. ஸோ அங்க உள்ள பொருளாதாரத்தை டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் பகுதிக்காக என்ன பண்றது, இத கொண்டு வர்றது. சரிங்களா? சோ இதுதான் இந்த பிரிவு 275. சோ இப்படி என்ன சொல்றது, இந்த ஒரு சில மாநிலங்களுக்கு மட்டுமே பகிர்வை கொடுக்கிற மானியங்களை கொடுக்கிற பிரிவு தான் 275. சோ இந்த பிரிவுகள் எல்லாத்தையுமே ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரிமைண்டரும் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பிரிவு 280 ரொம்ப 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 ஒரு இம்பார்ட்டன்டான பிரிவு. சோ இந்த நிதி ஆணையம் இருக்கு இல்லையா, இந்த நிதி ஆணையத்தை பத்தின விஷயங்களை சொல்றதா இந்த நிதி ஆணையம் எப்படி நியமிக்கப்படணும், அதுல மெம்பர்ஸ் யார் யாரு அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே சொல்லக்கூடிய இந்த ஒரு பிரிவு தான் இந்திய அரசியலமைப்பு பிரிவு 280. நோட் பண்ணியாச்சா? அடுத்ததா பட்டியலுக்கு வரலாம். சோ இந்த 7வது அட்டவணையில இந்த வரி விதிப்பு அதிகாரங்களை வச்சிருக்காங்க. அட்டவணை 7வது அட்டவணையில வரி விதிப்போட அதிகாரங்களை பிரிச்சு வச்சிருக்காங்க. சோ இதுல மத்திய பட்டியல், மாநில பட்டியல், இதுல மத்திய மாநில பட்டியல், அதாவது இந்த ஒருங்கியல் பட்டியல் இருக்குல்ல, இந்த ஒருங்கிணைந்த பட்டியல் அப்படின்னு கூட நீங்க இதை எழுதிக்கலாம். அதாவது மத்திய அரசால் பிரத்யேகமாக மத்திய அரசால் மட்டுமே விதிக்கப்படுற வரிகள், அதுதான் இந்த வருமான வரி, அதே போல இந்த ஜிஎஸ்டி வரி, சுங்க வரி, இது எல்லாமே. சோ இது ப்ரீவியஸ் ஸ்லைட்லயே நம்ம பார்த்தோம். சோ இதுல அட்டவணையில பட்டியல்ல என்ன சொல்றாங்க, பொதுவா சொல்றாங்க இல்லையா, இந்த மத்திய பட்டியல்ல என்ன சொல்றாங்க, மத்திய அரசால் வசூலிக்கக்கூடிய வரிகள் இந்த மத்திய பட்டியல். மாநில பட்டியல் என்ன சொல்றாங்க அப்படின்னா மாநில அதிகாரத்துக்கு அவங்க மட்டுமே வசூலிக்கக்கூடிய வரிகள். எடுத்துக்காட்டா மாநிலத்துல அந்தந்த உற்பத்தி பிரிவுகளுக்கு வசூலிக்கக்கூடிய கலால் வரி, முத்திரை வரி மற்றும் நில வருவாய். சரிங்களா? சோ ப்ரீவியஸ் ஸ்லைட்ல நம்ம பார்த்தோம். சோ இங்க பாருங்க, இந்த முத்திரை வரியை நம்ம எங்க பார்த்தோம், ப்ரீவியஸ் ஸ்லைட்ல மத்திய பட்டியல்ல பார்த்தோமா முத்திரை வரி. சோ இங்க பார்த்தோம் இல்லையா, சோ மத்திய அரசால் விதிக்கப்படுவது, மாநில அரசால் வசூலிக்கப்படுவது. சோ இந்த மாநில பட்டியல தான் இந்த முத்திரை வரி இருந்தாலுமே இதுக்கான பணம் யாருக்கு போகும், மத்திய அரசுக்கு தான் போகும். ஆனா இந்த நில வருவாய் இருக்கு இல்லையா, நிலத்தின் மீதான வரி, சொத்து வரி, நில அந்த அந்த குடிநீருக்கு வழங்கப்படுற வரி, வீட்டு வரி, இது எல்லாமே யாருக்கு போக வேண்டியது, மாநில அரசாங்கத்துக்கு போகக்கூடியது. இந்த மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கம் இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா, இது மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கம் தனித்தனியா வந்து சட்டங்களை ஏத்தனாலுமே, சோ இதுக்கு வந்து நீங்க இவ்வளவு கொடுக்கணும், இதுக்கு இவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் ஒரு சட்டமும் மாநில அரசாங்கமும் ஒரு சட்டத்தை விதிச்சாலுமே இந்த வரி விதிப்பு முக்கிய அதிகாரம் யாருக்கு இருக்கு, மத்திய அரசாங்கத்துக்கிட்ட தான் இருக்கு. அதாவது மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் வரி விதிப்பு போட்டு அதை வாங்கி வசூல் பண்ணி யார்கிட்ட கொடுக்கிறது, மத்திய அரசாங்கம் தான் மாநில அரசாங்கத்துக்கு பங்கிட்டு கொடுக்கிறது. ஓகேவா? சோ இதுதான் பட்டியல் 7வது அட்டவணையில இந்த வரி விதிப்பு அதிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல.